ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல லாஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. ஸோ லாஸ்ட்னு சொல்றது வந்து கொமனா நாங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லா விதமான விஷயங்கள், அதாவது பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு பிறகு நாங்கள் வேரியபிள்ஸ் அப்படின்ற என்னன்னு பார்த்திருந்தோம், ஐடென்டிஃபையர்ஸை பற்றி பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் லூப்ஸ், அதை விட கண்டிஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து ஃபைனலா டேட்டா டைப்ஸ்ன்றது பார்த்திருந்தோம். இந்த டேட்டா டைப்ஸ்லையும் எல்லா விதமான டேட்டா டைப்ஸுமே பார்த்திருந்தோம். ஃபைனலா நாங்கள் 6 டைப் ஆஃப் டேட்டா நாங்கள் அதில் கம்பேர் பண்ணி முடிச்சிருந்தோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் கம்பேர் பண்ணி பார்க்க ஈஸியா வேணும்னு சொன்னால் ஐசிடி ஃபவுண்டேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணி வைப்பீங்களா இருந்தா அதுல நாங்க போஸ்டா எல்லா டீட்டெயில்ஸுமே அப்லோட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த லிங்கை கொடுத்து நீங்க எங்களோட பேஜஸை ஃபாலோ பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால், ஆல்ரெடி பார்த்த டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன் அப்படின்ற டாபிக்ல நாங்க எல்லா விதமான டேட்டா டைப்ஸ்டையும் சில ஸ்பெஷாலிட்டிஸை பற்றி கம்பேர் பண்ணிட்டு வர போறோம். அது நம்பரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், லிஸ்டா இருக்கலாம், டப்பிளா இருக்கலாம், டிக்ஷனரி அண்ட் செட், வாட் எவர். அது எந்த டேட்டா டைப்ஸா இருந்தாலுமே அதுக்கண்டு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. ஸோ முதலாவதா நாங்க பார்க்க போறது நம்பர் அப்படின்ற டேட்டா டைப்ல உண்மையில 3 விதமான நம்பர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃப்ளோட்டா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம், அல்லது கம்ப்ளெக்ஸா இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளெக்ஸ் அப்படின்ற டேட்டா டைப்பை பற்றி நாங்கள் அட்வான்ஸ் லெவல் ஸ்டேஜில் பொறி பண்ண போறது இல்லை. ஸோ கம்ப்ளெக்ஸ் என்றதை நாங்கள் இல்லாமல் செய்துட்டு மிச்ச ரெண்டையும் பார்ப்போமா இருந்தால், ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப் அது ஒரு பாசிட்டிவ் டெசிமல் நம்பரா இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் டெசிமல் நம்பரா இருக்கலாம். இது ரெண்டுமே ஃப்ளோட் அப்படின்ற கேட்டகரிக்கு வருது. இன்டிஜர் அப்படின்ற இந்த டாபிக் நாங்க பார்ப்போமா இருந்தால் இதுலயுமே பாசிட்டிவ் ஆஸ் வெல் ஆஸ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கலாம். இந்த நம்பர் என்ற டேட்டா டைப் ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பா இருக்கும். ஸோ மியூட்டபிள் இம்மியூட்டபிள் டேட்டா டைப் என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்பர் அப்படின்றது இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பா நாங்க இந்த இடத்துல கம்பேர் பண்ணி கொள்ளுவோம். அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப். ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல டபுள் கோட்டேஷன்ல நான் ஹலோ ஒன்று போட்டிருக்கிறேன். சேம் டைம் நீங்க சிங்கிள் கோட்டேஷன்ல ஹலோ ஒன்று சொல்லி மார்க் பண்ணா கூட இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா தான் இருக்கு. அடுத்தது இது ஒரு இண்டெக்ஸ் டேட்டா டைப். அடுத்தது ஓர்டர் டேட்டா டைப். இண்டெக்ஸ்ட்னு சொல்ல வர்றது நீங்க ஹலோன்ற வேர்டில் ஹெச்ன்றது ஆல்ரெடி நாங்க பார்த்திருந்தோம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல 0th இண்டெக்ஸா இருக்கும், இன்றது 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா இருக்கும், எல்ன்றது செகண்ட் இண்டெக்ஸா இருக்கும், ஒரு இண்டெக்ஸ் ஒன்று இருக்கும். அது 0 1 2 3 ஒரு நம்பர். ஸோ இண்டெக்ஸ்டா இருக்குமா இருந்தா கட்டாயம் அது ஓர்டர்டா தான் இருக்கு. அந்த ஓர்டர்ல தான் நாங்க அதை டிஸ்பிளே பண்ணலாம். ஓர்டர் சேஞ்ச் பண்ணலாம் சொல்றேன், அந்த ஓர்டர் ஒன்று இருக்கு. ஸோ இதுவும் ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பா இருக்கு. ஸோ நம்பர் ஸ்ட்ரிங் ரெண்டுமே இம்மியூட்டபிள் டேட்டா டைப். பட் ஸ்ட்ரிங் என்ற டேட்டா டைப் வந்து இண்டெக்ஸ்ட் அண்ட் ஓர்டர்ட். இதை தமிழ்ல நாங்கள் சுட்டியிடப்பட்ட ஒரு தரவு வகையாக கருதுவோம். இந்த தமிழ் நாங்க பாய்க்கலாம், சுட்டியிடப்பட்ட தரவு வகை. ஓர்டர்ட் என்று சொன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்ட. ஸ்ட்ரிங்குக்கு இந்த ரெண்டு வேர்டுமே கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது லிஸ்ட் அண்ட் டேட்டா டைப்புக்கு வருவோமா இருந்தா இந்த லிஸ்ட்டை கூட நாங்கள் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் என்றால் பாக்ஸ் பிராக்கெட்டுக்கு நாங்கள் அதை இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் பிராக்கெட்டுக்கு இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், ஆஸ் வெல் ஆஸ் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். பட் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள கூட லிஸ்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், லிஸ்ட்டுக்குள்ள டப்பில் இன்க்ளூட் பண்ணலாம். எல்லா விதமான டேட்டாவுமே இங்கே அக்செப்ட் பண்ணப்படும். அடுத்தது லிஸ்ட்டுக்குள்ள நாங்க இண்டிவிஜுவலா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம் என்றபடியால இது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். அடுத்தது இந்த லிஸ்ட்ன்றதும் இண்டெக்ஸ் தான், அதாவது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் போறபடியால இண்டெக்ஸ்ட். இண்டெக்ஸ்டா இருக்கிற எல்லாமே ஓர்டர்டா தான் இருக்கு. லிஸ்ட் என்ற டேட்டா டைப் ஒரு ஓர்டர்ட் டேட்டா டைப்பா இருக்கு. அடுத்த டப்பிள் என்ற டேட்டா டைப் பார்ப்போமா இருந்தா இந்த டப்பிள் என்ற டேட்டா டைப் வந்து ஒரு ரவுண்டட் பிராக்கெட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்குள்ளேயும் லிஸ்ட் மாதிரியே நாங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இல்ல மெயின் டிஃபரண்ட், லிஸ்ட்ன்றது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப், பட் டப்பிள் அப்படின்றது ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப். அடுத்த விஷயம், இந்த டப்பிள் என்ற டேட்டா டைப் வந்து இண்டெக்ஸ்ட், அடுத்தது ஓர்டர்டா இருக்கு. டப்பிளும் லிஸ்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், ஒரே ஒரு வித்தியாசம் மியூட்டபிள், இது இம்மியூட்டபிள் டப்பிள்.
அடுத்தது லிஸ்டும் டப்புளுமே இண்டெக்ஸ்டா தான் இருக்கும். அடுத்தது ஓடட், அதாவது சுட்டியிடப்பட்டது, அடுத்தது ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு வகைகளாக இங்க நாங்கள் அதை கருதலாம். டிக்ஷனரி அடுத்தது வந்து செட். இது ரெண்டுக்குமான ஒரு கொமனான ஒரு அட்ரிபியூட் ஒன்று இருக்கும். நோ டூப்ளிகேட் வேல்யூஸ், அதாவது ரெட்டிப்பு பெருமானங்களை அனுமதிக்காது. அது செட் என்ற டேட்டா டைப்பா இருக்கலாம், சேம் டைம் டிக்ஷனரி என்ற டேட்டா டைப்பா இருக்கலாம். இது ரெண்டுமே ஒரு நாளும் டூப்ளிகேட் வேல்யூஸை அலோ பண்ணாது. சேம் டைம் பார்த்தோம் சொன்னால் கீ இஸ் டு வேல்யூ என்ற ஒரு அமைப்பில தான் டிக்ஷனரி என்ற டேட்டா டைப் வந்து தரவுகளை சேமிச்சு வச்சிருக்கும் சொல்லி படிச்சிருக்கு. கீ இஸ் டு வேல்யூஸ். ஸோ நேம், அடுத்தது ராஜ், ஏஜ் 45. ஸோ இதுவும் ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ லாஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் ரெண்டா டிவைட் பண்ணி பார்த்துருந்தோம். மியூட்டபிள் டேட்டா டைப், இம்மியூட்டபிள் டேட்டா டைப் பார்க்கல. இம்மியூட்டபிள் டேட்டா டைப்புக்குள்ள நாங்கள் என்எஸ்டி என்று ஞாபகப்படுத்தி வைக்கலாம், நம்பர், ஸ்ட்ரிங், டப்பிள். எக்ஸ்ட்ராவா இருக்க போற லிஸ்ட், அதை விட செட், டிக்ஷனரி, இது எல்லாமே வந்து மியூட்டபிள் டேட்டா டைப்பா நாங்க பார்த்துருப்போம். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கல கூட இந்த டிக்ஷனரி என்றது மியூட்டபிள் டேட்டா. தென் இது ஒரு நான் இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸ் என்று சொல்ல வர்றது இங்க 0, 1, 2 எந்த ஒரு ஒழுங்குமே இல்லை. நான் இண்டெக்ஸ் இருக்குமா இருந்தா கட்டாயம் அது ஒரு அன்ஆர்டர்ட், ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு தரவு வகையா இருக்கும். அதே மாதிரி தான் செட்டும். இது மியூட்டபிள் டேட்டா டைப் ஆல்ரெடி நாங்க பார்த்திருந்தோம். இதுண்ட சிண்டெக்ஸ் எப்படி இருக்கும் சொன்னால் இந்த கேர்லி பிராக்கெட். டிக்ஷனரியும் சேம் கேர்லி பிராக்கெட் தான், பட் கீஸ் டு வேல்யூ என்ற ஃபார்மேட் அங்கே இருக்கு. இங்க பார்த்தோம் சொன்னால் ஜஸ்ட் கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள கமா போட்டு நாங்கள் ஆட் பண்ணுவோம். இதுவும் மியூட்டபிள் டேட்டா டைப். அடுத்தது நான் இண்டெக்ஸ்ட் சொல்லிக்கொள்ளும், அதாவது இங்கேயும் இண்டெக்ஸ் இல்லை, 0, 1 ஒழுங்கில்லை, நீங்கள் மாறி மாறியும் ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் அன்ஆர்டர்ட் டேட்டா டைப்பா இருக்கு. இவ்வளவு விதமான கண்டென்ட்ஸுமே எங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு டப்பிள் எனும் தரவு வகையானது பின்வருவனவற்றுள் எந்த அம்சங்களை கொண்டிருக்கும்? இம்மியூட்டபிள், இண்டெக்ஸ்ட், அன்ஆர்டர்ட். இதுல நீங்கள் ஏதாவது மாத்தி மாத்தி ஆன்சர் தந்தாலும் நாங்கள் அதில் சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் ப்ரீவியஸா நாங்கள் வீடியோஸ்ல எல்லா விதமான டேட்டா டைப்ஸுக்கும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே நாங்கள் செஞ்சு பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து இந்த டேட்டா டைப்ஸ் பற்றிய ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்க பார்த்திருந்தோம் டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன விதமான ஓர்டர்ட், அன்ஆர்டர்ட், இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.